எல்லா துதிகன மகிமையும் பிதாவானவருக்கும் ஏசுராஜாவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும். என் பேர் நிஷா. நான் மதுரையில் இருக்கேன். எங்கள் அப்பா பேர் கருணாநிதி. அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா நேற்று யூரினில் பிளட் இருந்துச்சு. அப்பாவுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்குது, அப்புறம் ப்ராஸ்டேட் ப்ராப்ளமும் இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் ப்ராஸ்டேட் செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போயிட்டே இருந்தனால செக் பண்ணும்போது அந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆயிருந்துச்சு அந்த கிளாண்டு. அப்புறம் அவங்க பிஎஸ்ஏன்னு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 0 to 4.5% தான் இருக்கணும். 10க்கு மேலே போயிட்டா 50% கேன்சர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பாவுக்கு 9 இருந்துச்சு. ஏன்னா அந்த சில நேரத்தில் ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆனால் அந்த பிஎஸ்ஏ லெவல் 9 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு பிளட் வந்தோடனே எனக்கு ஒன்றுமே புரியலை, எதனால இது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மூளை தான் நிறைய யோசிக்குமே, கூகுளில் அதுவும் இதுவும் பார்த்து பயந்து அப்புறம் நான் ப்ரேயரில் தான் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்தேன். அப்பா, உங்கள் பிள்ளைங்க நாங்கள், உங்கள் தவிர எங்களுக்கு யாருமே இல்லை, வெட்கப்பட்டு போகாமல் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க, அப்பாவும் அம்மாவும் எங்கள் பாதத்தில் ஒப்படைக்கிறேன். எல்லாருக்கும் நிறைய சுகவீனம் பலவீனம் இருக்கும், அதுலேருந்தெல்லாம் மீட்டெடுங்க அப்பா அம்மாவும் சொல்லி ஜெபிச்சிருந்தேன். இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம் காலையில் டாக்டர்கிட்ட, பீட்டர் ஜோசப் மித்ரா ஹாஸ்பிட்டலில். பாரத்தோடு தான் போனேன், ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் பரிசுத்தாவியானவர் என்னோட பேசினார். நீ பயப்படாத. போன தடவை அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாது, அப்போது நாங்கள் வேலம்மாவில் அட்மிட் பண்ணும்போது அங்கே இருக்கிற சேப்பலில் ப்ரே பண்ணும்போது சர்ச்சில் ஒரு வாக்கு தத்துவம் இருந்துச்சு. 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரமில் நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருன்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி இந்த வாக்கு தத்துவத்தின்படியே அப்பா ஏசுராஜா அப்பாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். பிதாவானவர் அப்பா சுகம் கொடுத்தாங்க. ஸோ இப்போவும் அதே வாக்கு தத்துவத்தை வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். நான் சொன்னேன், நீங்கள் இதுக்கு முன்னாடியும் செஞ்சுருக்கீங்க, இப்போவும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சு இருந்தேன். கண்டிப்பாக இந்த சேனலில் நான் சாட்சியாக இந்த வீடியோ ஒன்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபிச்சிருந்தேன். ஸோ காலையிலே போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். ஒவ்வொரு டெஸ்ட்டு எடுக்கும்போது நான் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். எல்லாமே கடவுளோட பெரிய கிருபைனால் நார்மலாக வந்துச்சு. லாஸ்ட்டாக அந்த பிஎஸ்ஏ அந்த டெஸ்ட்டு வந்தபோது ஆச்சரியப்படுற வகையில் 9 இருந்தது, 2 point something வந்துருச்சு. அதாவது 4 தான் மேக்ஸிமம். ஆனால் அப்பாவுக்கு 2.6 5 வந்துச்சு. இது ஒரு பெரிய மிராக்கிள்னு தான் சொல்லணும். தேவாதி தேவனுக்கு எங்கள் மனம் உயர்ந்த நன்றிகள், மனம் உணர்ந்த நன்றிகள். ஏன்னா நன்றியெல்லாம் சும்மாவே இல்லை. நம்ம தகுதியே இல்லாத பிள்ளைங்க, நான் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் பாவிகள். ஆனாலும் அவரோட மேலான இரக்கத்தினாலும் கிருபையினாலும் ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்காரு. சரி, இந்த பிளட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அப்பாவுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் 2 ஸ்டோன் ஜாயின் ஆகி அந்த யூரினரி ட்ராக்டில் இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 days டேப்லெட் ஒரு சிரப் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்காங்க. அதனால் அந்த பிளாடருமே கொஞ்சம் திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டில் வந்துருந்துச்சு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏசுராஜாவோட நாமத்தினால பிதாவானவர் மகிமைப்படும்படியாய், பிதாவானவரோட சித்தத்தின்படி, பரிசுத்தாவியானவரோட வழிநடத்துதலோட இந்த ஸ்டோன் ப்ராப்ளமும் இந்த பிளாடர் ப்ராப்ளமும் முற்றிலுமாய் அப்பா சரி செஞ்சுருவாங்க. பிதாவானவர் ஏசுராஜா மூலமாக அப்பாவுக்கு பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி வழி நடத்தின தேவன் இப்போவும் வழி நடத்தி பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போவதற்காக நன்றி விசுவாசிக்கிறேன். அவர் எங்கள் வாழ்க்கையில் தேவாதி தேவன் செஞ்ச சொல்லி முடியாத ஈவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லணும். ஒவ்வொரு நாளுமே அவரோட கிருபை தான். நாம் நீர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உண்மை பெரிதாக இருக்கிறது. அது எவ்வளோ உண்மை. அந்த கிருபை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சு காத்தும் நாங்கள் சுவாசித்து வாழ உதவி செஞ்சிட்ருக்கு. ஸோ தகுதியே இல்லாத பிள்ளைங்க நாங்கள். இருந்தாலும் பிதாவானவர் என் மேலேயும் என் அம்மா அப்பா மேலேயும்
குடும்பத்து மேலேயும் வச்சுருக்கிற இந்த அன்பிற்காக வந்து அவ்வளோ நன்றி சொல்கிறோம். ஸோ வந்துட்டு இந்த சாட்சியை வந்து உங்கள் எல்லாத்தோட பகிரும்படியாய் தேவன் கிருபை செஞ்சதுக்காய் நன்றி. நம்ம தகுதி இல்லாத பிள்ளைங்கள் தான். ஆனால் நம்ம தகுதியை பார்த்து நம்ம பரம தகப்பனும் சரி, ஏசுராஜாவும் சரி, பரிசுத்தாவியானவரும் சரி நம்மளை நேசிக்கிறது இல்லை. அவங்க அன்பு வந்து இந்த உலகத்தில் வந்து யாரோட அன்புக்கும் வந்து ஈக்குவலானதே கிடையாது. அவ்வளோ பெரிய அன்பான தேவன் நம்மளோட திரியேக தேவன். ஸோ வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் அநேக போராட்டங்கள், கஷ்டங்கள் இருக்கும். சில நேரத்தில் வந்து நம்ம விலகியே போயிடுவோம். ஆனால் நம்ம விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல பிதாவானவர். கண்டிப்பாக வந்து நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், நம்ம கைவிட மாட்டார், நம்மளை வந்து அவங்கள விட்டு போக விடவே மாட்டார். ஏன்னா எனக்கு தெரியும், அதுவும் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட தெய்வத்திற்கு வந்து பிள்ளையாக நம்ம இருக்கிறது வந்து அவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஆனால் வந்து நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகும் மாதிரி நான் வந்து நாங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவிக்கலைனாலும் அவரை மட்டுமே ஆராதிப்போங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த நேரத்துலையும் விசுவாசமாக இருக்கணும். அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் நம்ம மனிதர்கள் நம்மளுக்கு கஷ்டங்கள் வரும்போது பின்னோக்கி போவோம். ஆனாலும் அந்த பின்னோக்கத்துலேருந்து நம்மளை இழுத்து கொண்டு வந்து நம்ம பக்கத்தில் அவரை ஏசப்பா கூட நம்ம வச்சுப்பார். நம்மளோட வலி வேதனை எல்லாத்தையுமே கல்வாரி சிலுவையில் வந்து ஏற்கனவே சுமந்திருக்காரு. அதனால் அவருக்கு தெரியும். நீங்கள் ஜெபத்தில் தரிச்சிருங்க. எப்போவுமே விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க. நம்ம மாம்சம் பலவீனம் உள்ளதான ஆவி உற்சாகம் உள்ளது. விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்வதற்கும் பிதாவானவரோட ஏசுராஜாவோட பரிசுத்தாவியானவரோட உதவி நமக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் வந்து விசுவாசத்தோடு ஜெபிச்சிருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும். ஒரு சாட்சியான பிள்ளையாய் தேவரீர் திரியேக தேவனோட நாம மகிமைக்கென்று நீங்கள் வாழ்வீங்க. மறுபடியுமாய் எனக்கும் சரி, என் அம்மா அப்பாவுக்கும் சரி, எங்கள் குடும்பத்துக்கும் சரி, கர்த்தர் செய்த சொல்லி முடியாத ஈவுக்காக நன்றிகள். நன்றின்னு மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை, ஒரு பரிசுத்தமான தேவரீருக்கு ஒரு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ, அப்பா நாம மகிமைக்கென்று வாழ திரியேக தேவன் எங்களுக்கு துணை செய்ததற்காய் நன்றி. ஆமேன்.